வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை ஆராயும்படியாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் அடியேனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே இப்பொழுது வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கர்த்தாவே இந்த நாளில் வைத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. அதை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 10வது ஞாயிறு. இதற்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் திருமுழுக்கு பரத்திலிருந்து பிறத்தல் என்பது. திருமுழுக்கு பரத்திலிருந்து பிறத்தல் என்பது. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அதற்கு ஆதாரமாக சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது நாம் சற்று முன்பு வாசித்த 3ஆம் வேத பாடமாகிய நற்செய்தி பாடத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் மற்ற நற்செய்தியாளரிலிருந்து தன்னை முற்றிலுமாக மாறுபடுத்தியவராக காண்பிக்கின்றார். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் இயேசுவின் பிறப்பிலிருந்து அந்த வரலாறை அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆனால் இவர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கின்றோம். யோவான் என்ற பெயருக்கு இறைவன் அருளாகவே இருக்கின்றார் அல்லது இறைவனின் அருள் என்று பார்க்கின்றோம். இயேசுவின் அன்பான சீசரின் ஒருவர் யோவான். அவர் பெத்சதா நகரில் செபெதேயுவுக்கும் சலோமிக்கும் பிறந்த இளைய மகன் ஆவார் என்று பார்க்கின்றோம். சலோமி இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய சகோதரி என்று கூறப்படுகின்றது. எனவேதான் அவர் சிறு இளம் வயதிலேயே இயேசுவை பின்தொடர்கின்ற ஒரு சீசராக இருந்திருக்கின்றார். அவரிடத்திலே தான் ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய தாயையும் ஒப்படைத்தார் என்று பார்க்கின்றோம். அவர் ஒப்படைத்த பிற்பாடு அவர் இயேசுவின் தாயாகிய மரியாளை கடைசி மட்டுமாக அவர் பாதுகாத்தார் என்று அங்கே பார்க்கின்றோம். அவர் ஏறத்தாழ 100 வயது இருக்கும்போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, யாரெல்லாம் அவரை பார்க்க போகின்றார்களோ அந்த யோவான் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? சிறு பிள்ளைகளே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
ஆண்டவர் அருளிய கட்டளை இதுவே, இதன்படி நீங்கள் நடந்தால் போதும் என்று சொல்லி கடைசி நாட்களிலே வருகின்ற மக்கள் மத்தியிலே அவர் சொன்ன வார்த்தை இதுதான். அவர்தான் புதிய ஏற்பாட்டிலே 5 நற்செய்தி நூலையும் 3 நிருபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதியிருக்கின்றார், நாம் அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்ததாக தீமோத்தேயுவை குறித்து நாம் நிக்கோதேமியை குறித்து நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நிக்கோதேமு என்பதற்கு வெற்றி பெறுபவர் என்று பொருள். அவர் ஒரு பரிசேயர், யூதருக்குள்ளே ஒரு அதிகாரி, ஒரு போதகர் என்பது மட்டுமல்ல, பரிசேயரோடும் பிரதான ஆசாரியர் குழுவினரோடும் உரையாடும் அளவிற்கு அவர் மதிப்பு பெற்றவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் யூதரின் உயர்மட்ட குழுவான ஆலோசனை சங்கமான சனகரிப் சங்கத்தின் உறுப்பினர் என்று சொல்லி சில வேத அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிக்கோதேமு அவர் பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களையும் மேசியாவின் வருகையையும் முற்றிலுமாக நம்பினதின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அவரை பகலிலே சந்திக்க கூடாதபடி இரவிலே அவரை வந்து சந்தித்தார் என்று பார்க்கின்றோம். சந்தித்த பொழுது நடைபெற்ற நிகழ்வுதான் நாம் வாசித்த. அதன் மூலமாக ஆண்டவருக்கு இரகசிய சீடராய் இருந்திருக்கின்றார். இன்றைக்கும் கூட உலகில் அநேக மக்கள் ஒருவரே நீங்கள் நானும் கிறிஸ்துவை மூலமாய் ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்றதன் மூலமாய் நான் சீசர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அநேக புற மதத்து மக்கள் திருமுழுக்கு பெறாவிட்டாலும் இன்றைக்கும் இரகசிய சீசர்களாய் ஆவிக்குரிய வேத பகுதியை வாசித்து தியானித்து அவர்கள் அநேகருக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முகமதிய சகோதரியை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், இந்த புஸ்தகம் நான் அனுதினமும், அவர் சொல்லுகின்றார், ஒரு முகமதிய பெண், அநேக இதில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நான் இந்த வேத புத்தகத்தை வாசிக்காதபடி நான் ஒரு நாளும் இருந்ததில்லை, இது தேனிலும் தெனித்தேளினும் அமிர்தமாய் இருக்கிறது என்று சொல்லி மேடையிலே பகிரங்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இயேசு ஒரு மதத்தை பரப்பவில்லை, அவர் வாழ்க்கையை காட்ட வந்தார். அந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு மனித குலத்துக்கு தேவையான ஒன்று சொல்லி இன்னைக்கு அநேகர், அது புற மதத்திலே பெரிய பொதுப்பிலே இருக்கின்ற மக்கள் கூட இயேசுவை இன்றைக்கு பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நிக்கோதேமும் அன்றைக்கு ஒரு இரகசிய சீசனாய் அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு சொல்லப்படுகின்ற காரியம், இயேசுவிடத்திலே அவர் வந்து போதகரே என்று சொல்லி மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்ற காரியம், ஏனைய பரிசேயர்களும் சிலர் அதை அறிவார்கள் என்ற செய்தியை அவர் சொல்கின்றார். இதோ நான் மட்டுமல்ல இன்னைக்கு அநேக பரிசேயர்கள் அதை காண்கிறார்கள் சொல்லி 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கின்றோம். அறிந்தேன் அல்ல, அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு அநேக மக்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவாக அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் எப்படியாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? என்னால் யோவான் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அதன் மூலமாய் அவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அது தன்னை பற்றி போதிப்பதற்காக, தன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்காக அவர் செய்தார் என்று சொல்லி அவர் தெளிவுபடுத்துகின்றார். இந்த நாளின் செய்தியை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, தேவ ராஜ்யத்திற்கான விருப்பம். இரண்டாவது, தேவ ராஜ்யத்திற்கான தகுதி. நமக்கெல்லாம் என்ன வேணும்? தேவ ராஜ்யம் வேணும். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த விருப்பம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதேதான் பரிசேயனாகிய நிக்கோதேமுக்கும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். என்றால் அவர் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை அறிந்திருந்தார். அவர் ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உணர்ந்ததன் நிமித்தமாக அவர் வருகின்றார். வந்து என்ன சொல்கின்றார்? அவர் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கின்றோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான்.
ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்ய முடியுமா? அவர் சொல்லுகின்றார், நீ தேவனுடைய குமாரன் என செய்கின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவா இடைப்பட்டிருக்கின்றார். ஆண்டவருடைய கருத்திலிருந்து நாம் எவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். அப்படினால் நீங்கள் நானும் ஆண்டவரை அறிக்கை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவர் சொல்லுகின்றார், ஒருத்தரும் செய்ய முடியாது. அதற்கு இயேசு சொல்லுகின்றார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகின்றேன். சொல்லுகின்ற வார்த்தையை உறுதிப்படுத்த முடியாய் அவர் மீண்டுமாக மெய்யாகவே மெய்யாகவே. இது யோவான் கையாளுகின்ற ஒரு பதம். எந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகின்றாரோ அது உண்மை, அது உண்மைக்கு மாறானது அல்ல என்பதை உறுதிப்படுத்த முடியாய் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகின்றார். அதற்கு நிகதிமு, ஒரு மனுஷன் முதிர் வயதிலும் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாவது தரம் பிறக்க கூடுமோ என்று அங்கு சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கேள்விக்கு பதிலை கொடுக்கின்ற கர்த்தரிடத்திலே அன்றைக்கு நிக்கோதேமு போனது போல நீங்கள் நானும் போக முடியாதபடி அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அவன் சென்றான். சென்றதன் நிமித்தமாக அங்கு சொல்லுகின்றார், அங்கு பார்க்கின்ற பொழுது மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தை நீ பெற வேண்டும் என்று விரும்புகின்றாய். அவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், அவருடைய விருப்பத்தை அறிந்தார். இந்த நாளில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் அறிந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்ட அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுக்க இருக்கின்றார். அவர் யாரோ அல்ல, அவர் நம்மோடு கூட நம் உடலிலே நம்முடைய இரத்தத்திலே கலந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒன்று, அவர் சமாரிய பெண்ணிடத்திலே போகின்றார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு பார்க்கின்றோம் 19 முதல் 25 வசனங்களிலே அங்கு சொல்லப்படுகின்றது. அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? 19 பார்க்கின்ற போது அங்கு அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை அவர் பிரதிபலிக்கின்றார். உன் கணவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொன்ன பொழுது, எனக்கு கணவன் இல்லை என்று சொன்ன பொழுது அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக படம் பிடித்து காட்டுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் படம் பிடித்து காட்டுகின்ற ஆண்டவரைத்தான் நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கு சமாரிய பெண்ணிடத்திலே பேசின அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு அநேக ஊழியர் மூலமாய் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அதோடு மட்டும் என்னாச்சா, மீண்டும் ஆண்டவர் பேசுகின்றார். பேசுகின்ற பொழுது 25ஆம் வசனத்தில் சொல்கின்றார். அங்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? நீ கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன். ஆண்டவரோடு கூட பேசுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய நிலையை அவர் வெளிப்படுத்த முடியும். முதலாவதாக சொல்லுகின்றார், பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ. அதை சொன்ன மாத்திரத்திலே மீண்டுமாக ஆண்டவர் எடுக்கிறார். அடுத்ததாக தீர்க்கதரிசி, அடுத்ததாக அங்கு மேசியாவை என்று ஏற்றுக்கொள்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார், உன்னோடு பேசுகிற நானே, உன்னோடு பேசுகிற நானே. ஆண்டவர் இன்றைக்கும் அதே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நீங்கள் நானும் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் மேசியா கிறிஸ்து வந்திருப்பாரானில் ரோமர்களின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விட்டு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி அவர் அழிந்திருந்தார். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல என்பதை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, 2 ராஜாக்கள் பார்க்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒன்று. அங்கு நாமானுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த சுகவீனத்தை, அவனுடைய விருப்பம் என்ன, இது சுகமாக வேண்டும் என்று நாகமானுடைய மனைவி அங்கு அங்கலாய்த்த பொழுது அங்கு வீட்டுக்கு போன யாரு? ஒரு வேலைக்கார சிறு பெண், ஒரு சிறு பெண். அவர் சொல்லுகின்றார், அவருடைய நிலைமையை பார்த்து பக்கத்தில் இருக்கிற எலியாவிடத்திலே கொண்டு போங்கள். ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றார், அங்கே போனால் அவருடைய எஜமான் குணமாவார்னு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கின்றோம்?
எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் அல்லவா உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போங்கள், சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கின்ற அந்த மிக பெரிய கட்டளையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரே. அந்த சிறு பெண் சொன்ன மாத்திரத்திலே அங்கே நடைபெற்ற காரியத்தை நாம் அறிந்திருக்கின்றோமே, நடைபெற்ற காரியத்தை அறிந்திருக்கின்றோமே. இந்த நாகமானுடைய குஷ்டம் நீங்கியதாக நாம் பார்க்கின்றோமே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த 2ஆம் வேத பகுதி பாடத்திலே கொலோசியரிலே பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற விருப்பத்தை பாருங்கள், என்ன நடைபெறுகின்றது. கொலோசியர் 3:1 நீங்கள் அங்கே அவருடைய வாசிக்கலாமே, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுனால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். மேலான வாழ்க்கை தான் தேவராஜ்யம். இந்த ராஜ்யம் உங்களுக்கு எனக்கு சாஸ்திரம் அல்ல. சுழிமாறி போனால் போச்சு சொல்லுவாங்கல்ல, வாங்குற மூச்சு சுழி மாறி போனா போச்சு. நாளை காலையில் எத்தனை பேர் ஜீவனோடு இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுக்கின்றார், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி கொடுக்கின்றார். அப்படின்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது மேலானவைகளை நாடுங்கள், பரலோக ராஜ்யத்தை நாடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு சொல்லுகின்ற பொழுது 5ஆம் வசனம் நம்ம பிள்ளைகள் அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற எங்கள் அவயவங்களை அவிழ்த்து போடுங்கள், அவிழ்த்து போடுங்கள் என்று சொல்லி ஒருவேளை நாம் உடை நாறுகின்ற பொழுது என்ன செய்கிறோம்? இது ரொம்ப நார்த்தமாக இருக்குது, அவுத்து போட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் அவிழ்த்து போடுங்கள். அவிழ்த்து போட முடியாது. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அப்பொழுதுதான் நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற விருப்பம் என்ன? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே இது காணப்படும் என்று சொன்னால் இந்த எல்லாவற்றையும் நாம் அவிழ்த்து போடுங்கள். அது நம்மோடு இருக்க வேண்டாம், நம்முடைய சரீரத்துக்கு தேவையில்லை. நம்முடைய ஆத்மாவை அழிக்கின்ற எந்த காரியமானாலும் நம்முடைய சரீரத்தில் இருக்க தேவையில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் நீங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவர் கிருபையாய் காலங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு காலம் என்பது நாம் பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கும்? இன்றைக்கு மேக வெடிப்பு என்று சொல்லிக்கொண்டு நடைபெற்ற காரியங்களை பார்க்கின்றோமே, அதை நாம் பார்க்கின்ற பொழுதாவது என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த நேரத்திலே நான் எங்கே, எந்த ராஜ்யத்திலே நான் இருப்பேன் என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்கின்றதா? ஒரு கொரோனா என்ற கொடிய நோய் வந்து விட்டு போய்விட்டது, அதை கண்டோமே. எத்தனை பேருடைய மூஞ்சியை நாம் பார்க்கவில்லை, பிள்ளை அப்பாவை பார்க்கவில்லை, அப்பா பிள்ளையை பார்க்கவில்லை. புல்டோசர்ல கொண்டு போய் யாரும் பார்க்காதபடி எத்தனை அடி ஆழத்திலே அதை நாம் ஹைஜீனிக்காக நாம் அடக்கம் பண்ணி இருக்கின்றோம். அப்படின்னா நமக்கு கிருபையாய் காலத்தை கொடுத்திருக்கின்றார் சொன்னால் நம்முடைய விருப்பம் ஒன்றுதான். இந்த உலகத்திலே எதுவும் அல்ல, என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நானும் இருக்கவும், அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு கொடுத்த அந்த ஆலோசனையை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக தேவ ராஜ்யத்தின் தகுதி. தேவ ராஜ்யத்தின் தகுதி நாம் வாசித்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது 5 முதல் 8 வசனங்களை பார்க்கின்றோம். இயேசு பிரதித்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாதே. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவிலே கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே அவர் சொல்லுகின்ற வார்த்தை,
மீண்டுமாக அவர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொல்கின்றார். அந்த உள்ளத்தின் ஆழத்தில் எழும்பக்கூடிய ஒரு வார்த்தை, இதோ நீ நினைத்து கொண்டிருப்பது போல மீண்டுமாக தாயின் வயிற்றிலே அல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஆனால் பிறப்பின் அனுபவம் என்பது ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு கூட நாம் இந்த உலகத்துக்குள்ளாக நடந்து செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் தேவ ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே நமக்கு எத்தனையோ தகுதிகள் இருக்கலாம். நம்முடைய கல்வி, நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய அதிகாரம் எல்லாம் ஒன்றுமல்ல. மறுபடியும் பிறந்தால் மாத்திரமே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்க முடியும். அவருடைய ஆளுகையிலே நீங்கள் நானும் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதை காண முடியாத ஆவியினாலே நாம் பிறக்கின்ற ஒரு அனுபவம், மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம். அதனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நமக்கு பிசாசின் கட்டுகள் உண்டு, பிசாசின் கட்டுகள் உண்டு. அந்த கட்டுகளிலிருந்து தான் நம்முடைய பாவத்தை போர்க்கும்படியாய் ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக அவர் சிலுவை மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக முழு மனுக்குலமும், அது பொதுவான ஒரு மீட்பு. அந்த மீட்பு என்பது உங்களுக்கு எனக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுத்த மீட்பு எல்லா மனிதர்களுக்கும், உலகம் தோற்றம் முதல் உலகம் முடியும் மட்டுமாக உள்ள சகல மனிதரும் மீட்கப்பட வேண்டும். அந்த மீட்பை கொடுத்திருக்கின்றார். ஆனால் மீட்பை பெற்ற ஜனமாகிய நீங்கள் நானும் இரட்சிப்பை பெற்றே ஆக வேண்டும். இரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் நானும் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த இரட்சிப்பு வெளிப்பட வேண்டும். என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடக்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னை பார்க்கின்றவர்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்ற ஒரு இரட்சிப்பின் அனுபவம் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இருக்க முடியும். அதனால தான் நாம் பாடுகின்றோமே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. நம்முடைய மனது அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இருதயத்தின் நினைவுகளை நாம் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இது வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும். ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஓடுவோம், ஓடியே போக வேண்டும். மீண்டுமாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இருக்கக்கூடாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஓடியே ஓடு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஓடுவதல்ல, அவரோடு கூட நித்தியமாய் ஆண்டவரே என்னுடைய தீய மனதை நீர் மாற்ற வாரும். தூய ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. தகுதியற்ற ஒரு மகளாக இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மத்தேயுவில் சொல்லுகின்ற பொழுது, மத்தேயு 3:11 அவர் சொல்லுகின்றார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு என்ன இதில் அவர் ஆவியினாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். நாம் பெறுகின்ற திருமுழுக்கு எப்படிப்பட்டது? அது நமக்குள் அல்ல, பரத்திலே பிறத்தல் என்று சொல்கின்ற பொழுது நாம் அக்கினியோடு கூட ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கூட. அக்கினிகிட்ட பக்கத்தில் போக முடியுமா? இல்லை, போய் பாருங்களேன். பாருங்கள், பிடிச்ச 3 நாடு அணைக்க முடியாமல் பந்தாடிக்கிட்டு இருக்கு. காட்டுத்தீ வந்தாச்சு. 3 தேசம், எத்தனையோ வீடுகள், காடுகள் எரிந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளோ அவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். தீயை பற்ற வச்சா அதை எப்படி நாம் அணைக்க முடியாதோ, ஆண்டவர் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கின்றது அக்கினியின் தீயை ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் நானும் பெற்று எந்த சூழ்நிலையிலும் அவர் வருகை மட்டும் அணைக்காதபடி. அதனால ஆவி அவிழ்த்து போடாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற ஆவியிலே நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 2 பேதுருவிலே பார்க்கின்ற பொழுது 2 பேதுரு 9 சொல்கிறது, நாமும் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கணும். சொந்தம்னா எப்படி? நம்ம சொந்தக்காரங்க வந்தாச்சுன்னா பார்க்குறோமே, வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க அந்நீர் வந்தால் இப்படி கவனிக்கிறோம், சொந்தம் வந்தால் இப்படி கவனிக்கிறோம். அது இன்னைக்கு அது மாறி போச்சு. அம்மாமார் வீட்டுக்கு அம்மா கூட பிறந்தவங்க வந்தாங்கன்னா அது கவனிப்பே வேறு. ஐயா தெரியும், ஐயா சொல்ல பார்த்துருக்கோம், நல்லா கவனிக்கிறாங்கய்யா.
ஆனால் ஐயா வீட்டுக்காரங்க வந்தாங்கனாக்கா அம்மாமாரு கவனிக்கிறவ தான் இருக்குல்ல. என்ன சொந்தம், என் பங்காளி, என் மாமே, என் மச்சான், உரிமை கொண்டாடுறோமே. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ பரிசுத்த ஜாதியாய் இருக்கின்றாய். பரிசுத்த ஜாதியாய் இருப்பது மட்டுமல்ல, எனக்கு சொந்த ஜனமாய் இருக்கின்றாய் என்று சொல்லி அங்கே பேதுரு மூலமாய் நமக்கு கொடுக்கின்றார். அதற்கு காரணம் என்ன? அதே இதிலே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கின்ற பொழுது, இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கின்றீர்கள். ஆண்டவருக்கு ஏதோ நீங்கள் நான் சொந்தமல்ல, அவரிடத்தில் நீங்கள் நான் இரக்கம் பெற்றதினால் அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக அழைத்து நம்மை முத்திரித்திருக்கின்றார். நாம் இந்த உலகத்திலே இயேசுவின் பிள்ளையாக இயேசுவின் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபட முடியாய் அநேகருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற பாத்திரமாய் உங்களையும் என்னையும் அணைந்திருக்கின்றார். அதற்கு காரணம் என்ன? அவரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றிருக்கின்றோம், இரக்கம் பெற்றிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நான் வாசித்த முதலாம் வேத பகுதியிலே பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? ஆதி ஆகமத்தில் அடிக்கடி பார்க்குறது தான், அடிக்கடி நம்ம கேட்கின்றது. என்ன நடந்துச்சு? நோவா அவர் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். உடன்படிக்கை ஆராதனை அன்னைக்கு இங்கே சொல்லுகின்ற பொழுதும் நோவா மூலமாக அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக சொல்லாமே என்னவா கண்டாராம்? நீதிமானாய் கண்டேன். நோவா காப்பாற்றப்பட்டாரு, பேழையை செஞ்சாரு. செய்கின்ற பொழுது அநேகர் இப்படியெல்லாம் நடக்குமா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மகனாய் நோவா எல்லாவற்றையும் செய்தார். என்ன சொன்னாரோ செஞ்சார். 40 நாள் மழை பெய்தது. இன்றைக்கு சொல்லுகிறாங்க அந்த பேலை ஏதோ ஒரு மலையின் மேல் இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு அறிஞர் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அதற்கு காரணம் என்ன? பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீதிமான்களாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி பகர வேண்டும். சாட்சி கொடுப்பார். அவர் வருகின்ற நாளிலே சாட்சி கொடுப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதோ வந்தோடனே நற்சாட்சி கொடுக்கின்ற ஆண்டவர் அல்ல, நம்முடைய காரியத்துக்கு தக்க சாட்சியை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், இந்த சந்ததியில் உன்னையும் எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். இன்னைக்கு வந்திருக்க தேவ ஜனமே, நீங்கள் நானும் சந்ததியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய முற்புதாக்களை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை செய்வதற்கான பலத்தையும் சத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் செய்த நீங்கள் நானும் நீதிமான்களாய் இருக்கின்றோமா? நீதியோடு வாழ்கின்றோமா? நீதிக்கு செவிசாய்க்கின்றவர்களாய் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதுதான் தகுதி, வேற தகுதியே இல்லை. நிக்கதேவின் தகுதி அதுதான். அவன் ஆண்டவருடைய பார்த்து விருப்பத்தோடு வந்து அங்கு சொல்லுகின்ற பொழுது அங்கு என்ன நடைபெற்றது? ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லி கடைசியாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற காரியம் யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதனாய் என்னும் இதை அறியவதிருக்கிறதா? மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், நான் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். மகனே மகளே, நீ போகின்ற வழி சரியல்ல, நீ நடக்கின்ற நடை சரியல்ல, நீ பேசுகின்ற பேச்சு சரியல்ல என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் அவருடைய காதிலே நாம் விழுகின்ற சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலாவது திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த உணர்வு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் பரத்திலிருந்து நம்மை பிறக்க இந்த நாளில் அழைத்திருக்கின்றார். மீண்டும் பிறந்த அனுபவமாய் ஆண்டவருடைய திரு ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டவர்களாய் நாம் கடந்து செல்ல இந்த நாளில் அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக ஒரு கதை சொல்லலாம்ல. போன தடவை கிளி கதை கேட்டீங்க. இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் எஸ்சி ஸ்வார்சன் என்ப ஒரு வாலிபன் இருந்தார். அவர் ஒழுங்காக ஆலயத்துக்கு, வாலிபனாக இருந்தாலும் நல்லா கேட்டுங்க வாலிப பிள்ளைகள்,
வாலிபனாக இருந்தாலும் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்வார். அவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அவர் ஊருக்கு சென்றிருக்கின்றார். சென்ற சமயத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அவர் செல்லும் வழியிலே வீதி வழி எங்கும் நடத்தி செல்கின்ற பொழுது அங்கே அதிகமான பனி புயல், உறைபனி பெய்து கொண்டிருந்தது. அவரால் கால் எடுத்து வைத்து நடந்து போக முடியவில்லை. மீண்டும் வீட்டுக்கு செல்லலாம் என்று சொன்னால் வீட்டுக்கும் போக அவர் மனது இல்லை. ஆலயத்துக்கு எப்படியாவது போக வேண்டும். ஆலயத்துக்கு போகாதபடி இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தடங்கள் இருக்கின்ற சூழ்நிலை அவர் என்ன செய்கின்றார்? மீண்டும் நடந்து போய்கிட்டே இருக்கின்றார். அப்பொழுது இடையிலே ஆண்டவரை குறித்து பாடுகின்ற சத்தம் கேட்கின்றது. அப்படி என்றால் இங்கே அருகிலே ஏதோ ஒரு ஆலயம் இருக்கின்றதை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் அங்கு போகின்றார். அங்கு போனவுடன் அங்கு ஆராதனை துதி ஆராதனை நடக்கின்றது. வேதபாடம் வாசிக்கின்றார்கள். அவர் கடைசி பெஞ்சிலே போய் உட்கார்க்கின்றார். அந்த நாளில் இந்த இப்படிப்பட்ட ஒரு பனி மூட்டம், இப்படிப்பட்ட காரியம் அந்த நாளில் அந்த ஆலயத்துக்கு வர வேண்டிய போதகர் வரவில்லை. இவர்கள் பாடி பாடி துதிக்கின்றார்கள். கடைசியாக அந்த ஆலயத்தில் இருந்த ஒரு சாதாரண ஒரு ஆள் எந்திரிச்சு, நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்றேன் என்று சொல்லி அங்கே செல்கின்றார். எவ்வளோ நேரம் தான் பாடிக்கிட்டு இருக்கிறது? நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்றேன் சொல்கின்றார். அவர் அந்த நாளில் கொடுத்த வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து அவர் வாசித்து அவர் சொல்லியிருக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை. இதை அவர் சொல்லுகின்ற பொழுது பூமியின் நிலையிலே பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். வேறு அவருடைய அறிவுக்கு எட்டிய தூரம் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் ஒருவர் தான் தேவன், வேறு தேவன் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக சொன்ன வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அப்படியே சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, இவர் கடைசி பெஞ்சிலே உட்கார்ந்திருக்கின்றார். வாலிபனாகிய ஸ்பெயினை நோக்கி அவர் சொல்லுகின்றார். அவர் பெயரை சொல்லவில்லை. வாலிபனே, நீ இயேசுவை மட்டும் நோக்கிப்பார், இல்லையெனில் நீ வாழலாம் நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருப்பாய் என்று சொல்லி பிரசங்கத்தை முடித்திருக்கின்றார். இது அவர் அது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு செல்லாதிருந்தது சிலது. ஆலயத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து அநேக அருளுரையை கேட்டவர். அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வாலிபனே என்று சொன்ன மாத்திரமே எனக்குத்தான் அந்த வார்த்தை வருகிறது என்பதை உணர்ந்து பார்த்து அவர் அங்கே என்ன சொல்கின்றார்? ஸ்பர்ஜனோ தன்னுடன் இதுவரை யாரும் பிரசங்க பீடத்திலிருந்து இவ்விதமாய் பேசியதில்லை என சற்றும் வருத்தம் கொள்ளாமல் அவன் அப்பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்திருக்கின்றார். மாத்திரத்திலே இயேசுனுடைய முள்முடியும் அவருடைய கரத்திலிருந்து வழியும் இரத்தமும் அவருடைய தலையிலிருந்து வரியும் இரத்தமும் அவர் கண்ட மாத்திரத்திலே நான் ஒரு பாவி, என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கின்றார். இன்றைக்கும் நீங்கள் நானும் திருவிருந்திலே பங்கு கொள்ள இருக்கின்றோம். ஆண்டவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அன்றைக்கு அவர் செய்த காரியம், அவர் அன்றைக்கு திருவிருந்திலே பங்கு கொள்ளவில்லை. ஆனால் அவர் சொன்ன மாத்திரத்திலே அவர் இயேசுவை நோக்கி பார்த்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து வழிகின்ற இரத்தத்தை பார்த்திருக்கின்றார். அந்த இரத்தத்தை பார்த்த மாத்திரத்திலே அவர் தன்னை முற்றிலுமாக ஆண்டவரே என்னை இரட்சியும், ஆண்டவரே என்னை இரட்சியும், நான் ஒரு பாவி என்று சொல்லி அறிக்கை செய்த பொழுது அவர் இந்த ஆலயத்தை விட்டு செல்கின்ற பொழுது அவர் மிகுந்த சமாதானத்தோடே சென்றார் என்று சொல்லி அவர் தன்னுடைய டைரியிலே எழுதியிருந்தாராம். அது மட்டுமல்ல, அதை தன்னுடைய கைப்பிரதியாக ட்ராக்ஸாக செஞ்சு அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது, எல்லாருக்கும் அதை கொடுக்க வேண்டும் சொல்லி அவர் கொடுத்திருக்கின்றார். அதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையை நோக்கி பாருங்கள், சிலுவையில் அறிவுண்ட இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்களுடைய பாவங்களை அறிக்கையை செய்யுங்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய வாழ்க்கை வாழுங்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி அந்த ட்ராக்ஸிலே அவர் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அவர் சொல்லி அந்த ட்ராக்ஸை அங்கே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார். அதை பார்த்த ஒவ்வொருவரும் அநேகர் ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கின்றார்கள். அதான் யோவான் 3:3 சொல்கின்றது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆம், அன்னைக்கு ஸ்பான்சனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்பட்டு
தன்னை முற்றிலுமாக ஆண்டவருடைய திரு இரத்தத்தின் மூலமாய் கழுவி திருமுழுக்கு பெற்று அவர் புதிய பிறந்த ஒரு அனுபவம் இருந்தது நிமித்தமாய் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்ந்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக இருப்பது தான் பரத்திலிருந்து புறத்தல் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ரட்சிப்பு என்பது நம்முடைய சுய இது. மீட்பு என்பது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கின்றது. அந்த மீட்பை பெற்றிருக்கின்றோம். ஆனால் மீட்பை பெற்ற ஜனமா மட்டுமல்ல, நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வாழவும் கர்த்தர் வைத்திருக்கின்ற அந்த பரதேசிக்கு பங்காளிகளாய் இருக்கும்படி நீங்கள் நானும் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படி நம்ம இந்த நாளில் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போடு கூட இந்த நாளிலே திருவிருந்திலே பங்கு கொள்வோம். நிச்சயமாக இந்த ஸ்பார்சனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைப்பட்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பெறுகின்ற பொழுது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் ஆவியானவருமாய் உங்களுக்கும் எனக்கு கொடுத்து போகின்ற பொழுது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் நானும் கடந்து செல்ல உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மேலிருந்து இருக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய விருப்பம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான விருப்பமாய் இருக்க வேண்டும். நிக்கதேமின் வாழ்க்கையிலே காணப்பட்ட அதே வாஞ்சை இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் விருப்பத்தோடு உடைய ராஜ்யத்துக்கு விருப்பத்தை புரிந்து கொண்டவர்களாய் அதுக்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் ஆம் கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை மூலமாய் கிடைக்கின்ற அந்த மீட்பை ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் வாழவும் வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே எங்கள் மூலமாய் தூய இம்மானுவேல் ஆலய திரு குடும்பத்தின் மூலமாய் அநேக குடும்பங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக இந்த ஆலயத்திலே வந்து சாட்சி பகர நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமையும் கிடைக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.